ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. எம்பெருமானுடைய ஆயுதாகிரசனாக விளங்கக்கூடிய சக்கரத்தாழ்வான் பரிபூர்ணமான திருவருளாலே உலகத்தில் உள்ள ஜீவகோட்டிகள் எல்லாம் மனம் குளிர்ந்து இருக்க வேண்டும், உலகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எந்த ஒரு இன்னலையும் இவர்கள் சந்திக்கக்கூடாது. அப்படி ஒரு கால் சந்திக்கக்கூடியதான பாக்கியம் கிடைத்தாலும் அதையெல்லாம் இவர்கள் தீயினில் தூசாகும் செப்பு என்னுமா போலே இவர்களை விட்டு விலகி இந்த தோத்திரத்தை இவர்கள் அனுசந்திக்கக்கூடியவர்களுக்கு சகலவிதமான சௌபாகியத்தையும் நீர் பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் இங்கே சுதர்சன பகவானாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரிடம் குருநாராயண ஜீயர் சுவாமிகள் பிரார்த்திக்கிறார். அதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று கேட்டால், எளிமையாக இந்த ஜீவகோட்டிகள் அனைவருக்கும் வேண்டிற்றையெல்லாம் தரக்கூடிய பாக்யவந்தன் யார் என்று கேட்டால் இந்த சக்கரத்தாழ்வார், இந்த சுதர்சன பகவான். அவருடைய அறத்தை இன்று தினம் புகழ்ந்து அதன் மூலமாக இங்கே பாக்கியசாலியாக மாற்றுகிறார் என்று சொல்கிறார். இங்கே அந்த பாக்கியசாலியாக மாற்றி என்ன செய்ய போகிறார் என்று கேட்டால், எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதற்கான ஒரு ஆயுள், ஆரோக்கியம், மனோல்லாசம் போன்றவற்றையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்கிறாராம். தீப்தைரர்ச்சி பிரரோகைர்தளபதி விதிருத்தே பாகுநாலேன விஷ்ணோஹோ உத்யத் பிரத்யோதனாபம் பிரதயதி புருஷம் கர்ணிகாவர்ணிகாயாம் சூடாலம் வேதமௌலிம் கலயதி கமலே சக்கரநாம்னோபலக்ஷ்யே லக்ஷ்மீம் ஸ்பராமராணி பிரதிதயது விதவஹா கேசர ஸ்ரீகராணி. கேசர ஸ்ரீகரம் என்று சொல்கிறார். இந்த தோத்திரத்திலே ஸ்ரீகரம் என்பது லக்ஷ்மி கட்டாட்சத்தை பெற்றுத்தரக்கூடியது. ஸ்ரீகர அஷ்டாட்சரம் என்று ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் பாத்மசம்ஹிதையிலேயே ஒரு மிகப்பெரியதான மந்திரோல்லாசம் ஒன்று உண்டு. அதற்கு முக்கியமான காரணம் மகாலட்சுமியினுடைய கட்டாட்சத்தை பெற்றுத்தரக்கூடியது. இவன் எவ்வளவுதான் ஆரோக்கியவந்தனாக இருந்தாலும் பாக்கியசாலியாக இருந்தாலும் லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லையே ஆகில் இவனுடைய திருமுகம் என்பது, முகம் என்பது பொலிவு பெறாது. அதன் மூலமாக இவன் கைங்கரியம் செய்வது என்பதும் இரண்டாம் பட்சமாகத்தான் இருக்கும். ஆகையினால சுதர்சன பகவானே, இவன் பாக்கியவந்தனாக ஆகுவதற்கும் பகவத் கைங்கரியம் செய்வதற்கும் நீர் லக்ஷ்மி கட்டாட்சத்தை பெற்றுத்தர வேண்டும். இந்த தோத்திரத்தை சொல்லுபவர்களுக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் என்பது நிச்சயம் கிடைக்கும் என்பதைத்தான் சொல்கிறார். கேசர ஸ்ரீகராணி, அந்த ஸ்ரீ என்பவள் மகாலட்சுமியானவனானத்தினால அவள் மூலமாகத்தான் ஸ்ரீலங்காவே, லங்கை என்பதான ஒரு பட்டணமே ஸ்ரீலங்காவாக மாறித்து. அதுவரையிலையும் அதுக்கு பேர் லங்காதகன் தான் பேர் இருக்கு. அடுத்ததாக அரங்கம் என்று சொல்லக்கூடியதான ரங்கம் ஸ்ரீரங்கமாக மாறிற்று என்று சொன்னால் அதற்கு பாக்கியம் என்பது சொல்லுவது என்ன என்று கேட்டால், அந்த மகாலட்சுமியினுடைய தீபரேகாம் என்பதுதான். மகாலட்சுமியினுடைய பார்வைப்பட்டால்தான் அந்த க்ஷேத்திரமானது ஸ்ரீரங்கமாக மாறிவிடும். அவ்வளவு மிகவும் விசேஷமாக இருக்கக்கூடியதான அந்த ஸ்ரீயானவளுக்கும் ஸ்ரீயை கொடுக்கக்கூடியவன் திருமால் என்று பெயர். அந்த திருமாலுடைய திருவருளும் மகாலட்சுமியினுடைய திருவருளையும் சுதர்சன பகவானே, இந்த தோத்திரத்தை சொல்லுபவர்களுக்கு நீர் வாரி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாராம். தீப்தைரர்ச்சி பிரரோகைர்தளபதி விதிருத்தே பாகுநாலேன விஷ்ணோஹோ உத்யத் பிரத்யோதனாபம் பிரதயதி புருஷம் கர்ணிகாவர்ணிகாயாம் சூடாலம் வேதமௌலிம் கலயதி கமலே சக்கரநாம்னோபலக்ஷ்யே லக்ஷ்மீம் ஸ்பராமராணி பிரதிதயது விதவஹா கேசர ஸ்ரீகராணி. பிரதிவிதது, அறம் ஆனது இங்கே ஜுவாலையை எப்படியாக ஒளியை வீசி விளம்புகிறதோ அதுபோல் இங்கே இந்த தோத்திரத்தை சொல்லுபவர்கள் இல்லத்திலே லக்ஷ்மி கட்டாட்சமானது
மிகவும் விளம்பமாக விளங்கி இங்கே தேஜஸ் பொழிந்தியதாக இருக்க வேண்டும் என்று இங்கே பிரார்த்திக்கிறாராம். நாமும் இந்த தோத்திரத்தை அனுதினமும் பிரார்த்தித்து லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுவோமாக. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.